ஹாய், திஸ் இஸ் ரேகா ஸ்ரவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் உருவான வரலாறு தான் பார்க்க போகிறோம். முற்காலத்தில் தேரிக்காடாக இருந்த இந்த பகுதியை சிங்கவர்மன் அப்படின்ற மன்னர் ஆட்சி செஞ்சாங்களாம். அந்த பகுதியில் ஒரு சுனை இருந்துச்சாம். அந்த சுனை தண்ணீரை குடிக்க ரொம்ப சுவையாக இருக்குமா. அப்போது அந்த பகுதியில் இருந்த கனகமணின்ற ஒரு பெண் அந்த சுனையிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே தவம் செஞ்சுட்டு இருந்த ஒரு முனிவர் மேலே தண்ணி தெரியாமல் கொட்டிடுது. இதனால கோபம் அடைஞ்ச முனிவர் கனகமணிக்கு சாபம் கொடுக்குறாரு. உன் கையால் யார் தண்ணீர் வாங்கி குடித்தாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த உண்மையை நீ வெளியில் சொன்னீன்னா நீயும் இறந்துடுவ. உன்னோட கடைசி காலத்தில் நீ செய்யாத ஒரு குற்றத்துக்காக நீ தண்டனை அனுபவித்து இறந்து போவ அப்படின்னு நிறைய சாபம் கொடுத்துட்றாங்க. இதனால் மனசு வருத்தப்படுற கனகமணின்ற பெண் முனிவர்கிட்ட நான் செஞ்சது இது தெரியாத தவறு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் கோபம் குறைஞ்ச முனிவர் சாபத்தை என்னால் திரும்பி வாங்க முடியாது, ஆனால் நீ இறக்கும் தருவாயில் நீ சொல்கிற எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு வரத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு. சரி, தன்னோட விதி இதுதான் அப்படின்னு நம்பி கனகமணியும் அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திரும்பவும் சொனையில் தண்ணி எடுக்கும்போது அது பக்கத்தில் இருந்த மாமரத்துலேருந்து மாம்பழம் தெரியாமல் கனகமணியோட குடத்துல விழுந்துருது. கனகமணியும் அது தெரியாமல் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வழிப்போக்கர்கள் கனகமணிக்கிட்ட தாகமாக இருக்குன்னு தண்ணி கேட்குறாங்க. ஆனால் கனகமணி முனிவர் கொடுத்த சாபத்தை நினச்சி தண்ணி கொடுக்காம வீட்டுக்கு போயிடுறாங்க. மன்னரின் காவலாளிகள் மாம்பழத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த கனகமணி தான் அந்த மாம்பழத்தை திருடிட்டு போயிருக்கணும்னு கனகமணி வீட்டுக்கு தேடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா குடத்துக்குள்ளே மாம்பழம் இருக்குது. அதனால் கனகமணியை குற்றவாளின்னு சொல்லி காவலர்கள் அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க போகிறோன்னு யோசித்த கனகமணி முனிவரோட எல்லா சாபங்களும் பலிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. மன்னரின் கட்டளைக்கு இணங்க காவலாளிகள் கனகமணிக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. கனகமணி இறந்த அடுத்த நொடி அவரோட இஷ்ட தெய்வமான சாஸ்தா அவங்க முன்னாடி தோன்றி, நான் உனக்கு திரும்பவும் உயிர் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கனகமணியும் எனக்கு மறுபிறவி வேண்டாம், உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிற தேரிக்காட்டில் நான் சுனையாக மாறணும், என் கையால் தண்ணீர் குடித்தவங்க இறந்து போவாங்கன்னு சொன்ன நிலை மாறி சுனையில் தண்ணீர் குடிக்கிறவங்க எல்லாம் சகல நோய் இல்லாமல் நல்லா வாழணும், அந்த சுனையை காத்து அந்த கரையில் சாஸ்தா குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. அவள் விரும்பின மாதிரியே சாஸ்தாவும் வரத்தை கொடுத்துட்றாங்க. கனகமணி அழகிய சுனையாக மாறிடுறாங்க. சாஸ்தாவும் அந்த பகுதியில் தேவியர்களோட மூர்த்திகளோட குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. சுனையை காத்தபடி இருக்கிறதுனால இந்த சாஸ்தாவுக்கு அர்ஜுனை காத்த ஐயனார்னு பேர் வந்துச்சாங்க.